வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு இந்த தலைப்பில் ஒரு சிந்தனை பார்க்கலாம். நான் ஒரு புக்கில் ஒரு கதை படித்தேன். அந்த கதை படிக்கும்போது தான் எனக்கு இந்த தலைப்பில் வீடியோ போடலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த கதையை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னென்னா, ஒரு குதிரை சவாரி செய்கிற ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு பையன். அவர் பையன் இந்த வேலைக்கும் போகல. அவர் இந்த குதிரையை மட்டும் பராமரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பெரியவருக்கு 60 வயசுக்கிட்டே இருக்கும். அவரோட பொழப்பே அந்த குதிரை வண்டியை வச்சு சவாரி செய்கிறதுல தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த குதிரை காணாமல் போயிடுச்சு. உடனே பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் ஐயா பெரியவரே, உமக்கா இப்படி ஒரு நிலமை வரணும், நீங்கள் இவ்வளோ துரதிருஷ்டவாளியாக இருக்கீங்களே, உங்கள் வாழ்க்கையே போயிட்டு இனிமேட்டு எதை வச்சு நீங்கள் பிழைப்பீங்க அது இதுன்னு சொல்லிட்டு துக்கம் விசாரிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த குதிரை வந்துடும், நான் நம்புகிறேன், நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக ஒரு பதிலை சொல்லிவிட்டு எந்த இதுவும் இல்லாமல் அவர் போயிட்டார். அடுத்து ஒரு 4-5 நாள் போயிருக்கும். திருப்பி அந்த காணாமல் போன குதிரை கூட இன்னொரு குதிரையும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ 2 குதிரை ஆகிட்டு. அப்போது பக்கத்தில் உள்ளவங்க, ஊரில் உள்ளவங்க எல்லோரும் ஐயா பெரியவரே, நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான், எப்படி ஒரு குதிரை நீங்கள் சம்பாதிச்சதை விட இப்போ 2 குதிரையை வச்சுட்டு நீங்கள் நிறையா சம்பாதிக்கலாம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் அவர் ஒரு சின்ன சலிப்பு கூட காட்டிக்காமல் நிதானமாக நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்னென்னா, இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த குதிரை சவாரி செய்கிறவரோட பையன் அந்த புது குதிரையில் ஏறி சவாரி செய்கிறாரு. அதில் வண்டியில் உட்காராமல் குதிரை மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காராரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த குதிரை காட்டில் வாழ்ந்ததுனால அது வாட்டிக்கும் தறிக்கட்டி ஓடுது. அது நிற்கலை. அது ஃபாஸ்ட்டாக ஓடினதில் என்ன ஆச்சுன்னா, அவர் நிலத்தட்டு மாதிரி கீழே விழுந்து அவரோட கால் முடமாயிடுது. உடனே பக்கத்தில் இருந்தவங்களாம் ஐயோ பெரியவரே, என்ன நீங்கள் உங்களுக்கு குதிரை அதிர்ஷ்டம் நினச்சா அதனாலேயே உங்கள் பையன் கால் முடமாயிருச்சு, ஒரு வயசு பையன் கால் இப்படி முடமாக போயிடுச்சுன்னா அவனோட எதிர்காலம் என்ன ஆகுமோ, உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லி எது அதிர்ஷ்டம்னு சொன்னாங்களே அவங்களே திரும்ப அதை துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் திருப்பி ஒரு 4-5 நாள் போயிருக்கும். திடீர்னு அரசர்கிட்டேருந்து ஒரு அறிக்கை வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டில் உள்ள இளைஞர்கள் எல்லாருமே போருக்கு வரணும், குதிரை வச்சுருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக போருக்கு வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் இருந்த எல்லா இளைஞர்களும் அந்த போருக்கு போகிறாங்க. இந்த முதியவரோட பையன் கால் மடமாக இருந்ததுனால அந்த போருக்கு போகலை. அந்த போர் கடுமையாக நடந்ததில் என்ன ஆச்சுன்னா, போருக்கு போனவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. அப்போது இந்த முதியவரோட பையன் மட்டும்தான் என்னென்னா அந்த ஊர்லேயே போகாததுனால பொழைச்ச ஒரு பையனாக இருக்கார். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு ஏன்னா, எல்லோரும் ஐயோ பெரியவரே, உங்கள் பையனுக்கு இப்படி காலில் அடிபட்டதுனால தான் உங்கள் பையன் உயிர் தப்பிச்சான், நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி, எங்கள் பிள்ளைங்கள்லாம் இப்படி போருக்கு போய் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதாங்க. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி, நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு சிலர் அது அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் துரதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது சரியான நேரத்தில் கரெக்டான டைமில் எல்லாமே கரெக்டாக கிடச்சிரும். எதையும் நம்ம துரதிர்ஷ்டனோ எதிர்மறை எண்ணங்களாகவோ எதையும் நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே காரண காரியம் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வுமே நடக்காது. ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதிலிருந்து ஒரு நல்ல பாடத்தை நமக்கு கண்டிப்பாக கற்றுத்தரும். அதிலிருந்து நம்ம கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறுவோமே தவிர கீழே என்றைக்குமே விழுந்துட மாட்டோம். எப்போவுமே உங்களுக்குள்ள நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. என்ன நடந்தாலும், எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்னு சொல்லிட்டு மனசு நிதானமாக வச்சுட்டு நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றி.